மரண படுக்கையில் இருக்கிற மனைவி தன் கணவன் கிட்ட கேட்கிறா, நான் இறந்த பிறகு நீங்க எத்தனை நாள் கழிச்சு ரெண்டாவது திருமணம் பண்ணிப்பீங்கன்னு. இதை கேட்டு கண் கலங்கினபடி அழுதுகிட்டே கணவன் சொல்றான், ஏமா இப்படி எல்லாம் கேட்கிறேன்னு. இல்லைங்க, நான் இறந்து என்னோட கல்லறையோட ஈரம் காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அது வரைக்கும் தான் நான் உங்களை நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான். சரின்னு சொல்லி கணவனும் ஒத்துக்கிட்டான். சில மாதங்கள் கழிச்சு அந்த மனைவி திடீர்னு செத்து போயிட்டான். மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியமும் செஞ்சு கல்லறை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் தினமும் மனைவியோட கல்லறைக்கு வந்து பாக்குறான். அங்க ஈரம் காயவே இல்லை. 1 மாதம் 6 மாதம் இப்படியே நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஈரம் காயவே இல்லை. என்ன அதிசயமா இருக்கு, கல்லறையோட ஈரம் காயவே இல்லையேன்னு யோசிச்சவன் ஒருவேளை அவர் பேயா மாறிட்டாலும் நினைச்சான். இப்படியே 1 வருஷம் ஓடிடுச்சு. தன் மனைவியோட முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை கல்லறைக்கு போறான். இப்பவும் அந்த கல்லறை ஈரமாவே இருந்துச்சு. தன்னோட மனைவி தன் மேல வச்சிருந்த பாசத்தை நினைச்சு வாயை விட்டு கதறி அழுதா கணவன். அப்ப ஒரு குடம் தண்ணியோட அவன் மச்சான், அதாவது மனைவியோட தம்பி அங்க வந்தான். நீங்க என்ன பண்ற, இது என்ன தண்ணின்னு கேட்டான் கணவன். மச்சான், எங்க அக்கா சாகறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தம்பி தினமும் காலையிலேயும் மாலையிலையும் சமாதியில தண்ணி ஊட்டிட்டுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டா மச்சான் அப்படின்னு சொல்லி சத்தமா அழுகுறான். அதை கேட்ட கணவன் வாயடிச்சு போறான். ஹஸ்பண்ட் ஷாக்கிங், ஒய்ஃப் ராக்கிங்.